வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டோட்டலி என்சிஆர்டி பேஸ்ட். நம்ம நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணும்போது நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, சீக்வன்ஸ் பேஸ்ட் இல்லைன்னா வேர்டிங் பேஸில் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ரியேஜென்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ஸ்டார்டிங் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அதுக்கான எண்டிங் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீ பாயிண்ட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த மாடல் ஆஃப் கொஷின்ஸை நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். ஓகே, சாண்ட்-மேயர் எடுத்துக்கிட்ட ரியேஜென்ட் என்னென்ன அப்படின்னா, சோடியம் நைட்ரேட் வித் அக்வஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேங்களா, இந்த ரெண்டு போடும்போது அரைல் அமீனோட இந்த ரெண்டு ரியாஜென்ட் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைசோனியம் சால்ட் கிடைக்குது. தென் டைசோனியம் சால்ட் காப்பரஸ் ஹாலைட்ஸோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு அரைல் ஹாலைட் ப்ராடக்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் எடுத்துக்கிட்ட ரியேஜென்ட் என்ன அப்படின்னா, சோடியம் ப்ளஸ் ட்ரை ஈத்தர். ஓகே, உட்ஸோட கன்வர்ஷன் என்ன அப்படின்னா, அரைல் ஹாலைட்ஸை சோடியம் ட்ரை ஈத்தரோட அல்கேன்ஸ் குரூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிளமென்சன் ரிடக்ஷன் ஆர் ரியாக்ஷன். ஓகே, கிளமென்சன் ரிடக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கீட்டோன்லேருந்து அல்கேன் குரூப் ஃபார்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கீட்டன் குரூப்பை ரெடியூஸ்டு டு அல்கேன் குரூப். இதுக்கான ரியேஜென்ட் என்ன அப்படின்னா, ஜிங்க் அமல்கம் ப்ளஸ் அக்வஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். உல்ஃப்ரிஷனர் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் ஆஸ் அ கிளமென்சன், கீட்டோ குரூப் இஸ் ரெடியூஸ்டு டு அல்கேன் குரூப். ஓகேங்களா, இவர் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரு பேஸ் வித் எத்தில் கிளைக்கோல். ஓகேங்களா, இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கீட்டோன்லேருந்து ஆல்கைல் குரூப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ரீமடைமர் ரியாக்ஷன். ரீமடைமர் ரியாக்ஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றுவாங்க. ஓகேங்களா, வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அண்ட் பேஸ். நெக்ஸ்ட்டு குளோப் ரியாக்ஷன். குளோப் ரியாக்ஷன் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் பண்ணுறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்கஹாலை நீங்கள் ஹைட்ராக்சி ஆசிடாக மாற்றுவீங்க. என்ன எடுத்துக்கிறாங்க ரியேஜென்ட்டாக அப்படின்னா, ஒரு பேஸ் NaOH பேஸாக எடுத்துக்கிறாங்க வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆசிட். நெக்ஸ்ட்டு வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆல்கைல் ஹாலைட்ஸை பொட்டாசியம் சால்ட்ஸோட யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈத்தர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, பொட்டாசியம் சால்ட்ஸை ஆல்கைல் ஹாலைட்ஸோட பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆர் சோடியம் சால்ட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த சால்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ் யூ கெட் அ ஈத்தர் ஆஸ் அன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரிடில் கிராஃப்ட் அல்கலேஷன் அண்ட் அசிலேஷன். அல்கலேஷனில் என்ன ஆகும்னா, சேம் ஒரு அரைல் காம்பவுண்ட் எடுத்துப்பீங்க, அதோட என்ன பண்ணுறோம், அல்கலேஷன். அல்கைல் ஹாலைட்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது ப்ராடக்டில் டொலுவின் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, பேஸ்டு ஆர் குரூப். ஓகே, நீங்கள் ஆல்கைல் ஹாலைட்ஸில் ஆல்கைல் குரூப் என்ன எடுக்கிறீங்களோ அது பேஸில் உங்களுக்கு ஃபினைல் குரூப் கிடைக்கும். ஓகே, இதுக்கு என்ன நம்ம ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அலுமினியம் குளோரைடு. ஃப்ரிடில் கிராஃப்ட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு அலுமினியம் குளோரைடு தான் ரியேஜென்ட். ஓகே, அலுமினியம் குளோரைடுங்கிறது ஒரு லூயிஸ் ஆசிட். நெக்ஸ்ட்டு ஃப்ரிடில் கிராஃப்ட் அசிலேஷன். அசிலேஷன் சேம் ஆஸ் அல்கலேஷன். இதில் அசைல் குரூப் யூஸ் பண்ணுறோம், CH3CO ஆட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் அல்கலேஷன். ஓகேங்களா, இதுக்கும் ரியேஜென்ட் சேம் ஆஸ் அல்கலேஷன், அலுமினியம் குளோரைடு. நெக்ஸ்ட் ஹால் ஹெரால்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ஓகேங்களா, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆசிட் காம்பவுண்ட் சேஞ்ச் இன்டு ஒன் ப்ரோமினேட்டட் ஒன். ஓகேங்களா, ஆசிட்லேயே ப்ரோமினேஷன் பண்ணுறது தான் ஹால் ஹெரால்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். இதுக்கான ரியேஜென்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, PBr3 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எங்கள் GK அகாடமியில் நீட் கிராஷ் கோர்ஸ் March 27 ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எல்லாமே March 26 அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸில் கன்செஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த அட்மிஷன் டோட்டலி மார்க் டெஸ்ட் பேஸ்டு அட்மிஷன் தான். நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்ஸ் பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே நாங்கள் வழங்குகிறோம். ஓகேங்களா, இந்த கிராஷ் கோர்ஸை போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்லேயும் எடுக்கிறோம். இன்னும் டீட்டெயில்ஸ் எங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடியிலையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.